அப்பாவி மக்களின் அறியாமையை அறுவடை செய்ய முயலும் போலியானவர்களால் அவ்வப்போது அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த முறை ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் உத்தரப்பிரதேசத்தில் உயிர் பலிகள் நிகழ்ந்துள்ளன. நான் மகாதேவரின் அவதாரம், அதாவது சிவபெருமானின் அவதாரம் என்று சொல்லித்தான் தொடங்கும் போலே பாபாஜியின் சொற்பொழிவுகள். உங்களுக்காக சிவனிடம் பேசுகிறேன், உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுகிறேன், மோட்சம் பெற்று தருகிறேன். இதுதான் இவரது சொற்பொழிவுகளின் சாராம்சங்கள். மத குருவுக்கான எந்த அடையாளமும் இல்லாமல் ஒயிட் அண்ட் ஒயிட் கோட் சூட் உட்பட ஆடம்பரமாகத்தான் தோற்றமளிப்பார் போலே பாபா. உத்தரப்பிரதேசத்தின் எட்டா மாவட்டம் பகதூர் நகரி கிராமம்தான் சொந்த ஊர். நன்னேலால் கட்டூரி தம்பதியின் மகன். பெற்றோர் சூட்டிய சூரஜ் பால் சிங் என்ற பெயருடன் மாநில காவல்துறையில் பணியாற்றிய அவர் 1990 விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். பின்னர் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயர் நாராயண் சாகர் ஹரி. தேன்பொழுக பேசுவது இவரது இயல்பு. டிபார்ட்மெண்டில் இருந்தபோதே வார்த்தைகளால் வசியம் செய்வதில் கில்லாடி. இந்த திறமைதான் ஆன்மீகம் என்ற ஸ்டிக்கரை ஒட்டி சொற்பொழிவு என்ற பெயரில் கடை விரித்துள்ளார். போலே பாபா என்றே அழைக்கிறார்கள் நாராயண் சிங் ஹரியை. தனது மனைவியுடன் ஜோடியாக தோன்றி சொற்பொழிவாற்றுவார். பாபாவின் மனைவியை மாதாஸ்ரீ என்கிறார்கள். மாதாஸ்ரீயும் வசிய பேச்சில் பட்டையை கிளப்புவாராம். சத்சங்கிற்கு வருவோர் எல்லோருமே கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் அடித்தட்டு நிலையில் இருப்போர்தான். உத்தரப்பிரதேசத்தில் பின்தங்கிய மக்களை அதிகம் கொண்டுள்ள மெயின்புரி, அலிகார், ஹாத்ராஸ், ஏக்தா, பிரிஜ் உள்ளிட்ட மாவட்டங்களில்தான் ஆசிரமங்களை அமைத்திருக்கிறார் போலே பாபா. மெயின்புரி மாவட்டத்தில் பரந்து விரிந்த பிரம்மாண்டமான தலைமையகம் உள்ளது. ஆசிரமத்தை பீடம் என்று அழைக்கிறார்கள். ஒவ்வொரு ஆசிரமத்திற்கும் தினமும் குறைந்தபட்சம் 10,000 பேர் வருவார்களாம். ஒவ்வொரு சொற்பொழிவிலும் காணிக்கை வசூலிக்கிறார்கள் பாபாஜியின் அடியார்கள். தாங்கள் வறுமையில் உழன்றாலும் தங்களின் 1 மாத ஊதியத்தை பாபாஜிக்கு அப்படியே காணிக்கையாக்குவார்களாம் பக்தர்கள். சாமியார் என்று சொல்லிக் கொள்ளும் போலே பாபா ஆடம்பர மாளிகை, விலை உயர்ந்த கார் என சொகுசு வாழ்க்கையில்தான் திளைக்கிறார். கொரோனா காலத்தில் பொது முடக்க கட்டுப்பாடுகளை மீறி வெவ்வேறு இடங்களில் 50,000க்கும் அதிகமானோரை திரட்டி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தியவர். இவரது மூச்சுக்காற்று மேலே பட்டாலே சுபிட்சம் கிடைக்கும், இவர் பயன்படுத்திய பொருட்களை தொட்டாலே மோட்சம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் அப்பாவி பக்தர்கள். இந்த நம்பிக்கைதான் ஹாத்ராஸ் உயிரிழப்புகளுக்கு காரணம். சொற்பொழிவு முடிந்ததும் போலே பாபாவின் காலடி மண்ணை தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்வதற்காக கூட்டமே முண்டியடித்துள்ளது. காலடி மண் கிடைக்காதவர்கள் பாபாஜியின் கார் டயர் அடிமண்ணை எடுக்க முனைந்த போதுதான் நிகழ்ந்திருக்கிறது இந்த விபரீதம். கூட்ட நெரிசலில் முட்டி மோதி ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததில் அப்பாவி உயிர்கள் பறிபோயுள்ளன. காவல்துறையின் எஃப்ஐஆரில் போலே பாபாவின் பெயர் இடம்பெறவில்லை. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீதுதான் புதிய சட்டங்களின் கீழ் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவாகியுள்ளது. ஏக்தா, ஹாத்ராஸ் மாவட்டங்களை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய ஒரு திறந்த வெளியில்தான் சொற்பொழிவு நடந்துள்ளது. 80,000 பேர் பங்கேற்பர் என்று கூறி ஹாத்ராஸ் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றுள்ளனர். ஆனால் திரண்டது 2.5 லட்சம் பேர். கொரோனா காலத்திலேயே விதிகளை உடைத்தெறிந்தவரின் பெயரில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு கண்மூடித்தனமாக அனுமதி அளித்துள்ளது மாவட்ட நிர்வாகம். ஹாத்ராஸில் குற்றத்தை மறைப்பதற்காக ஆசிரமத்தின் கொடி, துண்டு பிரசுரங்கள் உள்ளிட்டவற்றை அகற்றி ஆதாரங்களை அளிப்பதில் பாபாஜியின் அடியார்கள் முனைப்பு காட்டியதாக குமுறுகிறார்கள் உள்ளூர்காரர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சனுடன் ரவிக்குமார்.